ஹலோ கைஸ், வீடியோ பார்க்குறலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோனா, ஒரு 4 விஷயத்தை பற்றி பேச போகிறேன். ஃபஸ்ட் ஒன் வந்து ஸ்மோக்கிங், செகண்ட் ஒன் வந்து ட்ரிங்கிங், பிறகு ஹெல்மெட் போடாமல் ஸ்பீடாக போகிறது, பிறகு 4வது வந்து மொபைல் யூஸ் பண்ணுறது, கார்லேயோ பைக்லேயோ போகும்போது மொபைல் யூஸ் பண்ணுறேன். இதை பற்றி தான் பேச போகிறோம். அவங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு ஸ்மோக்கிங் பற்றி சொல்கிறேன். ஏன்னா எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு நாள் நான் வெளியில் போகலான்னு இருந்தேன். அப்போது என் ஃப்ரெண்டோட தம்பி ஒருத்தன் ஒரு கடையில் நின்னான். சரி போய் பேசலான்னு பேசிட்டேன். அப்போது கையில் சிகரெட் இருந்து, சரி ஏன்டா சிகரெட் பிடிக்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னேன்னா, எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, அதனால் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு. இதுதான் 18 வயசு ஆனால் சிகரெட் அடிக்கலான்னு இல்லை, அதுவும் உடம்புக்கு கேடு, சிகரெட்லாம் அடிக்கூடாது சொன்னேன். அவன் அப்போ டென்ஷனில் ஏதோ இருந்தான், வீட்டில் என்ன பிரச்சனையோ இல்லை லவ் பிரேக்கப்பா அப்படின்லாம் தெரியல. ஆனால் இது சொல்யூஷன் இல்லை சிகரெட் அடிக்கிறதுனால. சிகரெட் அந்த பாக்கெட்லேயே போட்டுருக்கான், சிகரெட்டு கேன்சர் வரான்னு. அதேமாரி அடிக்கிறாங்க நிறைய பேர். முடிஞ்ச அளவுக்கு அதை தடுக்க பாருங்கள். ஏன்னா அதனால வீட்டில் இருக்கவங்களுக்கும் இது கேடு. ஸோ அதை இது விட்டுருங்க. சிகரெட் இப்போ யாராவது அடிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்ங்க. அது உடம்புக்கு கேடு, கேன்சர் வரும், லங்ஸ் பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதனால் அதெல்லாம் எடுக்காதீங்க. என் ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு இது கொடுத்தான், இப்படி பழகணும் அப்படின்லாம். ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா வாங்காதீங்க. நீங்கள் எதுக்கு வாங்குறீங்க? அதை வாங்காதீங்க, வேண்டான்னு சொல்லிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அடிக்காதீங்க, யாருமே அடிக்காதீங்க. அது கேன்சர் வரும். ஸோ விட்டுருங்க. லவ் பிரேக்கப் பண்ணால் அடிக்கலாம், 18 வயசு ஆச்சுன்னா அடிக்கலாம், அப்படிலாம் இல்லை. அடிக்காதீங்க, சிகரெட்டே அடிக்காதீங்க, அது விட்டுருங்க. செகண்ட் ஒன் வந்து ட்ரிங்கிங். இதுவும் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன், குடிக்கிறனால என்ன ஆகுதுன்னு. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான், ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க இப்படி தான். ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு ஏதோ ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு குடிச்சிருக்காங்க. குடித்ததெல்லாம் மாறி ஏதோ சண்டை நடந்திருக்கு. மாறி இப்போ ஒருத்தங்களாக வெட்டியிருக்காங்க. வெட்டினதெல்லாம் அவங்க இப்போ இறந்தும் போயிட்டாங்க. ஸோ நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கும் தெரியாது, பக்கத்தில் யாருமே எதுவும் தெரியாது. ஸோ நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க, சின்னதாக ஏதாவது சொல்லுவீங்க. ஸோ அவனுக்கு டென்ஷன் ஆகும், அவன் உடனே வெட்டுவான், நீங்கள் உடனே வெட்டுவீங்க. ஸோ மாறி எதுக்கு வெட்டிக்கிட்டு? குடிக்கிறனால தான் இந்த பிரச்சனையாக வருது. அதனால் குடிக்காதீங்க யாரும். அந்த குடிக்கிற காசுக்கு 4-5 பேருக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க மூஞ்சில் சந்தோஷம் வரும், அதை பாருங்கள், அவங்களுக்கும் சந்தோஷம் வரும். ஹெல்ப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள். யாரும் குடிக்காதீங்க, குடியை விட்டுருங்க, அவ்வளோதான். அது வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிரச்சனை தான். நீங்கள் வீட்டில் போயிட்டு குடிச்சிட்டு போய் அடிக்கிறது, பிறகு உங்கள் குழந்தைங்க உங்கள்கிட்ட வராது, அப்பா குடிச்சிட்டு வராங்க அடிக்காங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் யாரும் குடிக்காதீங்க, சரிங்களா? இதுதான். மூணாவது ஒன்று வந்து மூணாவது வந்து ஸ்பீடாக போகிறது, ஹெல்மெட் போடாமல் போகிறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க, கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க. ஏன்னா நமக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. எப்படியாவது லைட்டாக தான் அடிபட்டாலும் அது பெரிய பிரச்சனையாகும். முட்டில் அடிபட்டால் முடிஞ்ச அளவு ரைடிங் ஜாக்கெட் இல்லாட்டா பார்த்து போங்க, சேஃபாக ஸ்லோவாக போங்க. ஏன்னா இப்போ முட்டில் எங்கேயாவது அடிபட்டால் ரத்தம் நிற்கலன்னா பிறகு கால் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ கால் எடுக்கணும், பிறகு உயிரும் போயிடும். ஸோ எல்லோரும் ஸ்லோவாக போங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க. இதை பாதி கவரான ஹெல்மெட்லாம் போடாதீங்க, ஃபுல்லாக கவரான ஹெல்மெட் போடுங்க. ஸோ அது மட்டும் ஸ்பீடாக யாரும் போகாதீங்க, ஸ்லோவாக போங்க.
முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக போங்க. ஸ்பீடாக போய் என்ன பண்ண போகிறீங்க? இது அதனால் ஸ்லோவாக போங்க, சேஃபாக போங்க, பத்திரமா இருங்க. 4வது ஒன்று வந்து இந்த காரில் போகிறவங்க ஒத்த கையில் ஃபோன் பேசிட்டு போகிறது, அப்புறம் பைக்கில் போகிறவங்க இப்படி வச்சுட்டு பேசுகிறது, அதெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு அவசரமான கால் வருதுன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் போங்க. எந்த அவசரமும் இல்லை. ஐயோ கால் வந்துச்சு இப்போ எடுத்து பேசலாம் அப்படின்னா இல்லை. ஒரு 5 நிமிஷம் ஒரு ஒதுக்கி விட்டுட்டு, வண்டியை ஒதுக்கி விட்டுட்டு நிதானமாக பேசிட்டு போங்க. ஏன் இப்படி பேசிட்டு போது நம்ம கான்சன்ட்ரேஷன் போய் ஆக்சிடென்ட்லாம் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நின்று பேசிட்டு பொறுமையாக போங்க கைஸ். இவ்வளோதான். இன்றைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தேன்னா முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.